வீட்லயே ரொம்ப ஈஸியா, ரொம்ப டேஸ்டியா வாஃபிள் ரெசிபி செய்யலாமா? இது செய்றதுக்கு ஒரு பவுல்ல 1 டம்ளர் அளவு மைதா மாவு, இல்லன்னா கோதுமை மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதுல 1/4 பங்குக்கும் கொஞ்சம் அதிகமா சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 3 டேபிள் ஸ்பூன் அளவு உருக்குன வெண்ணெய் எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, நீங்க உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா ஒரு 4, 5 சொட்டு வெனிலா எசன்ஸ், 1 டம்ளர் அளவு பால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு கலந்துக்கலாம். மொத்தமா பால் சேர்க்கக்கூடாது. கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு அதுக்கேத்த மாரி பால் சேர்த்துக்கோங்க. பேட்டரோட கன்சிஸ்டன்சின்னு பார்த்தோம்னா, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும் மீடியமா. இப்ப நம்ம வாஃபிள் செய்றதுக்கு முன்னாடி வாஃபிள் மேக்கர ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஒரு பிரஷ் வச்சு நெய் இல்லன்னா வெண்ணெய் அத வச்சு நல்லா கிரீஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டர் அதுல ஊத்த வேண்டியதான். பேட்டர் ரொம்ப நெறைய ஊத்தக்கூடாது. எடுத்த உடனே நம்ம ஊத்தி பார்த்துட்டு அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகி அந்த வாஃபிள் மேக்கர் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுனாலே க்ளோஸ் பண்ணா போதும். ஓவர்லோட் பண்ணீங்கன்னா வெளிய தான் வரும். இப்ப மூடிட்டு ஒரு 7 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கோல்டன் ப்ரவுன்ல சூப்பரா ரெடியா இருக்கும். இமிடியேட்டா நீங்க எடுத்து சாப்பிடாதீங்க. சாஃப்ட்டா இருக்கும். கொஞ்சம் வெளிய வச்சு ஒரு 1 நிமிஷம் அப்படியே விட்டீங்கன்னா நல்லா கிரிஸ்பியா மாறிடும். இத அப்படியே சாப்பிடவும் ரொம்ப